நம்ம கோழி பெரிய சைஸ் முட்டை கொடுக்க நீங்கள் இந்த மாதிரி தீவனம் கொடுங்க. இந்த சமயம் உங்கள் கோழி ஒரு நாளைக்கு 2 முட்டை கூட கொடுக்கும். எங்கள் கோழி கொடுத்துருக்கு. நம்ம நாட்டுக்கோழி முட்டை பெரிய சைஸில் கிடைக்கிறதுக்கு நம்ம முக்கியமான 4 தீவனம் நம்ம கொடுக்கணும். இப்போ நாட்டுக்கோழிங்க நார்மலாகவே சின்ன சைஸாக தான் முட்டை கொடுக்கும். இந்த தீவனம்லாம் நம்ம கொடுக்கும்போது நார்மலை விட கொஞ்சம் பெரிய சைஸாக முட்டை கிடைக்கும். இப்போ என்னென்ன தீவனம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். துவரம்பருப்பு சும்மா தண்ணியில் நினச்சி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு ஊறி இருந்தால் போதும். மீல் மேக்கரு, கோதுமை, மக்காச்சோளம், இந்த 4 தீவனமே பெரிய சைஸ் முட்டை கிடைக்கிறதுக்கு முக்கியமான தீவனம். இப்போ நான் இதெல்லாம் அரைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் எப்படி அரைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் நான் மறுபடியும் உங்களுக்கு எப்படி அரைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன். வேறு தீவனம் போட்டிருக்கேன் நான். இப்போ இது முட்டை பெரிய சைஸு கிடைக்கிறதுக்கு உண்டான தீவனம். நீங்களும் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கோழி பெரிய சைஸு முட்டை கொடுக்கும். இப்போ இதை அரைக்கலாம். இப்போ ஒரு கப்பில் துவரம்பருப்பு எடுத்து ஒரு கப்பு போட்டாச்சு. பாருங்க, இந்த மாதிரி மாவாக நமக்கு கிடைச்சிரும். அதை இதில் போட்டுக்கலாம். இது மாதிரி ஒன்றுத்தையும் நம்ம நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மீல் மேக்கரு, அதுவும் ஒரு கப் சைஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவு பவுட்ரு பண்ணிக்கிட்டால் போதும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது மீல் மேக்கருங்கும்போது நார்மலாக மீன் நம்ம கோழிங்களுக்கு அதோட குடல்லாம் கொடுப்போம். அது மாதிரி மீல் மேக்கர் கொடுக்கும்போது பெரிய சைஸ் முட்டை கொடுப்போம். இப்போ கோதுமை எல்லாமே ஒரு கப் சைஸ் தான் அளவு. நமக்கு அந்த அளவு ஒரு வாரம் வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வாரம் கரெக்டாக இருக்கும். நான் கோழிங்களுக்கு தேவையான தீவனம் எல்லாமே நான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துப்பேன். இங்கே பாருங்கள், அழகாக பொடி பொடியாக எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இது சின்ன கோழிங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், பெரிய கோழிங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ மக்காச்சோளம் அரைச்சிக்கலாம். மேய்ச்சலில் இருக்கிற கோழியாக இருந்தாலும் நீங்கள் கூண்டில் அடைச்சி வளர்க்குற கோழியாக இருந்தாலும் இந்த தீவனத்தை கொடுக்கலாம். நீங்கள் இங்கே பாருங்க, நல்ல பவுடர் ஆகிடுச்சு. நம்ம மிஷினெல்லாம் தேடிக்கிட்டு போகணும்னு இல்லை, நம்ம மிக்சிலேயே நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் அரைச்சாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு நீங்கள் எவ்வளோ கோழி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம தீவனம் கொடுக்கும் போது நம்ம கோழிங்க பெரிய சைஸ் முட்டை கொடுப்பாங்க. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ தீவனம்லாம் அரைச்சி முடிச்சிட்டோங்க. நம்ம கோழிங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி கோழிங்களுக்கும் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை கொடுத்தீங்கன்னா கோழிங்க பெரிய சைஸ் முட்டை கொடுப்பாங்க. மறக்காமல் கோழிங்களுக்கு ஈவினிங் டைமில் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், தீவனத்துக்கு முன்னாடி இருந்த முட்டை, தீவனத்துக்கு அப்புறம் இருந்த முட்டை, 2 முட்டைக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காக நான் கையில் வச்சு காமிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன சைஸாக இருக்குது, பெரிய சைஸாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி தீவனம் கொடுத்து பாருங்கள். உங்கள் கோழியும் பெரிய சைஸ் முட்டை கொடுக்கும்.